தளபதியோட அதிரடி அசெம்பிளி ஸ்பீச் தான் இப்போ வைரல் ஆகிட்டே இருக்குது. ஸோ என்னன்னு நம்ம பார்த்துட்டு வரலாம், அதுக்கப்புறமா பேசலாம். ஓகே, மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒண்ணு ஒண்ணா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதாம். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இவ்வளோ மாசான ஒரு ஸ்பீச் நான் இது வரைக்கும் அசம்பிளியில் கேட்டதே இல்லை. இப்படி ஒரு சிஎம்ஏ இருந்ததே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி ஒரு ஸ்பீச், அதிரடி ஸ்பீச், அதிரடி கிளப்பிட்டார். மக்கள் நமக்கு ஓட்டு போட்டது தப்பா, போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். குடும்பமா நமக்கு ஆதரிச்சது தப்பா. இது இப்ப இல்ல, நான் சொல்றது எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்தே. அப்பவே அவர் ஜெயிச்சப்போ அதே மக்களை தப்பா பேசுறது. மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு, எம்ஜிஆர் என்ன இது பண்ணிட்டாரு. 50 வருஷமா ஒரே டெக்னிக்கா. டெக்னாலஜி எல்லாம் மாறி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. பஸ் இதுல கொஞ்சம் டெக்னிக்காச்சும் கொஞ்சம் மாத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு ஒரு குட்டி கதை ஒண்ணு ஞாபகம் வருது, சொல்லாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? இல்ல, அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாராம், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாராம். அதனால யாரும் இங்க டென்ஷன் ஆக வேணாம். எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நிறைய பேசினாங்க. அதுல ஒண்ணு மட்டும், அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்மள இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுது, ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல, பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி ஒரு ஸ்பீச்சை யாராவது அசம்பிளியில் பேசி பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ பாயிண்டடாக, இவ்வளோ கிறிஸ்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி ஸ்டடி பண்ணி அப்புறமா ரிசர்ச் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு நம்ம சிஎம். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இனிமேல் எதிர்கட்சிகள் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கேள்விக்குமே அதுக்கு பின்னாடி போய் அவங்க என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி தான் நம்ம சிஎம் பேசிகிட்ருக்காரு. ஸோ இதை நம்ம எப்படின்னு சொல்லலாம், அதிரடி ரிப்ளைஸ்ன்னு தான் சொல்ல முடியும், ஆன் ஸ்பாட். ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய்.